வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு கனடா சம்பந்தமாட்ட பதிவு. கனடா இன்னும் ஒரு அயல் நாட்டிற்கு மிக பெரும் மில்லியன் டாலர்களை உடனடியாக விடுவித்திருக்கிறது. இன்றைய தினம் 25/2/2026 நாளில் கனடாவினுடைய வெளிவிவகார அமைச்சராக இருக்கின்ற அனிதா ஆனந்த் அம்மையார் அவர்கள் அவருடைய ஸ்டேட் செக்ரட்டரியோடு இணைந்து இந்த உடனடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். யாருக்கு இந்த அறிவிப்பு போக போகின்றது, எத்தனை மில்லியன் போக போகின்றது என்பதை இந்த பதிவினூடாக பார்க்க போகின்றோம். ஆம் உறவுகளே, உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவினுடைய இறுக்கமான பொருளாதார தடையினால் கியூபா அடி வாங்கி கொண்டிருக்கிறது. இலங்கையில் எப்படி கோத்தபாய ராயபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருண்ட யுகம் ஏற்பட்டது, பொருளாதார சரிவு ஏற்பட்டது, நீண்ட வரிசை யுகங்கள் எரிவாயுக்கு, எரிபொருளுக்கு, சாப்பாட்டுக்கு என்றெல்லாம் நின்றது உங்களுக்கு நினைவிலே இருக்கும். இருளிலே மூழ்கி இருந்தது மின்சாரம் என்பது தெரியும். இதைவிட படு பயங்கர மோசமாக கியூபாவினுடைய நிலை இன்று காணப்படுகிறது. முன்னைய பதிவுகளாலையும் உடனடியாக பதிவேற்றியிருந்த நாங்கள் உங்களுக்கு ஏன் இந்த பின்னணி என்பது தெரிந்த விடயம். வெனிசுவேலா அதிபர் மதுரோ அவர்களை தடால் புடாலாக உள்ளுக்கு இறங்கி அவரையும் அவரது மனைவியையும் அதிரடியாக கைது செய்து அமெரிக்காவுக்கு கொண்டு போனதன் பின்னர் இப்பொழுது தென் அமெரிக்காவிலே அமெரிக்காவிற்கு கை நீட்டி பேசுகின்ற, கண்ணுக்குள்ளே எண்ணெயை விட்டு எதிர்த்து கொண்டிருக்கின்ற, கம்யூனிஸ்ட கொள்கையின்படி சித்தாந்தங்களை பேசிக் கொண்டிருக்கிற ரஷ்ய சீன சார்பாக இயங்குகின்ற பல்லாண்டு நெடுகலம் ரஷ்ய சீன சார்பு கம்யூனிசத்திலே வழிநடத்து கொண்டு போகின்ற விடுதலையை பெற்ற பிடல் காஸ்ட்ரோ தலைமையிலே கட்டி எழுப்பப்பட்ட இந்த கியூப நாடு அவருக்கு உறுத்தலாக இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுவேலாவை கைப்பற்றிய பின்னர் வெனிசுவேலாவுடைய எண்ணெய் குதங்களை அமெரிக்க கம்பெனிகள் கைப்பற்றியதன் பின்னர் அதனுடைய எண்ணெய் விநியோகங்களை அமெரிக்காவிற்கும் வேறு நாடுகளுக்கும் அவர்களை கையாண்டு வந்தார்கள். அந்த வகையிலே இந்த கியூபாவிற்கு கணிசமான எண்ணெய், கியூபாவினுடைய எரிசக்தி வளத்துறையையும் அனைத்து துறையையும் இயக்குகின்ற பெரும்பாலான பெட்ரோலியத்தை வெனிசுவேலாவினுடைய பெட்ரோலியத்துறையை நம்பித்தான் இருந்தது. அந்த அளவுக்கு மதுரோ அவர்களும் கியூபாவினுடைய அரசும் நட்பு நிலைமை இருந்தது. ஆனால் மதுரோவினுடைய கைதுக்கு பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் இறுக்கமாக வெனிசுவேலாவுடைய எண்ணெய்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இங்கே கொடுக்காமல் பொருளாதார தாட்டையை இறுக்கினார். இதன் மூலம் அங்கே எரிபொருள் நிரப்ப முடியவில்லை. சர்வதேச விமான நிலையங்கள் படுத்து போனன. வாகனங்கள் ரோட்டிலே ஓட முடியாமல், பெட்ரோல் நிலையங்களிலே பெட்ரோல் இல்லாமல் எல்லோரும் உறங்கிழமைக்கு போட்டார்கள். அங்கு உணவு உற்பத்திகள் படுத்து விட்டன. அதைவிட மின்சாரம் இல்லாமல் பள்ளிகள் இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன. உள்ளுக்குள்ள பொருட்கள் உற்பத்தி செய்ய முடியாமலும், மற்ற இடங்களிலிருந்து பொருட்கள் வந்து சேர முடியாமலும் குழந்தைகளுக்கு பால்மாக்கள், குழந்தைகள் உணவுகளுக்காக திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சத்துள்ள உணவுகள் கிடைக்காமல் பிறந்த குழந்தைகள், முதியவர்கள் கல்லோலப்படுகிறார்கள். அங்கே சாப்பிட்டு விட்டு எறிந்த குப்பை மேடுகளைப் போல கிளறி எடுக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இருளிலே மூழ்கி இருக்கின்றது. மின்சாரம் இல்லை, பள்ளிகள் இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன, இயக்க முடியாமல். இவ்வாறான ஒரு அவல மனித, அதாவது செயற்கை மனித அவலத்துக்கு இல்லை இப்ப கியூபா இருக்குது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்க சார்பு நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடிய கனடா இப்பொழுது இல்லை. இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய இறுக்கமான இந்த முடிவுகளுக்கு பின்னர் கனடா கியூபாவிற்கு ஒரு மனிதாபிமான உதவியை செலுத்த முடிய அண்மையில் இருக்கிற நாடு. கனேடியர்கள் பலர் சுற்றுலா பயணிகளாக அங்கே போகின்றவர்கள். இப்பொழுது எல்லா உலக விமானங்களும் பறப்பை நிறுத்திவிட்டன. முக்கியமான பறப்பை நிறுத்திவிட்டன. ஏனென்றால் அங்கு பெட்ரோலியம் இல்லை, அதிரக பெட்ரோலியங்கள் இல்லாதபடியால் அங்கு நிரப்பிக்கொண்டு பறக்க முடியாது. ஆகவே அவர்களுடைய சுற்றுலாத்துறையும் படுத்துவிட்டது. மின்சாரம் இல்லாதபடியா சுற்றுலா பயணிகளும் போவதை நிறுத்திவிட்டார்கள், விமானமும் இல்லாதபடியா போவதை நிறுத்திவிட்டார்கள். அந்த வகையில் கனடாவிலிருந்து அள்ளுகொள்ளையா ஒவ்வொரு வருடமும் அதிகளவு லட்சக்கணக்கான பயணிகள் கியூபாவை போய் தரிசிப்பதுண்டு. அந்த வகையில் ஒரு நட்பு நாடாகவும் கியூபாவினுடைய நிலையை பார்த்தவர்களும், கனடாவில் இருக்கிற கியூபாவுக்குரிய உயர்ஸ்தானிகர் தூதுவர் கனடாவினுடைய வெளிவிவகார அமைச்சோடு ஏற்பட்ட சுமூகமான கலந்துரையாடல்களின் அடிப்படையிலேயும் இப்ப வெளிவிவகார அமைச்சர் 25 பிப்ரவரி 2026 உத்தியோகபூர்வமாக கனடாவினுடைய அரசின் மூலம், வெளிவிவகார அமைச்சின் மூலம் அறிவித்திருக்கிறார். உடனடி மனிதாபிமான நிதியாக சுமார் $8 மில்லியன் உடனடி மனிதாயமான உணவு மற்றும் இந்த நியூட்ரிஷன் சத்து பொருட்களுக்காக உடனடியாக விடுவிக்கப்பட்டிருக்கிறது. உத்தியோகபூர்வமாக கனடா அரசு உறுதிப்படுத்தி இருக்கிறது, வெளிவகார அமைச்சர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இது எதுக்குள்ளால் உடனடியாக ரிலீஸ் பண்ணி அங்கு சென்றடைய போகுது என்று பார்த்தோம் என்றால், WHO என்று சொல்லப்படுகிற வேர்ல்ட் ஃபுட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படுகிற யுஎன்னுக்கு கீழே இருக்கிற அமைப்பாலையும், அதை விட UNICEF என்று சொல்லப்படுகிற
உலக நாடுகளினுடைய ஐக்கிய நாடுகள் சிறுவர் பராமரிப்பு நிதியத்தினூடாகவும் இந்த நிதிகள் நேரடியாக கையளிக்கப்பட்டு கியூபாவிற்கு உடனடியாக உணவு பண்டங்கள் கொண்டிறக்குவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தியாக இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆம் உறவுகளே, செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பட்டினி நிலைமை, செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனித பேரளவு நிலைமை, காசாவிலே போராட்டத்தை ஏற்படுத்தி அங்கு பிஞ்சுகள் குழந்தைகள் உணவில்லாமல் இறக்குகிறார்கள். முள்ளிவாய்க்காலில் எப்படி வந்து பசி பட்டினியோடு கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். அங்கே இருந்த அந்த மக்கள் இரணமடு குளத்தால் உருவாக்கப்பட்ட அந்த அரிசிகளையும் தாங்களே விளைவித்த அந்த அரிசியை மட்டும் வைத்துக்கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சியை குடித்தாவது உயிர் தப்பினார்கள். குண்டுகள் பட்டுத்தான் பல பேர் இறந்தார்கள். பட்டினியால் எவரும் சாகவில்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு தன்னிறைவு பொருளாதாரம் முள்ளிவாய்க்காலிலே இருந்தது, முல்லைத்தீவிலே இருந்தது, கிளிநொச்சியிலே இருந்தது. அதற்கு வாழ்வாதாரமாக இரணமடு குளம் இருந்தது. அதான் நான் பழைய பதிவுகளையும் சொல்லியிருந்தான். இந்த இரணமடு தண்ணியை வெளி மாவட்டங்கள், நீர் முகாமைத்துவம் இல்லாத மாவட்டங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏண்டா இந்த இறுதிப் போரில் பட்டினியால் விடும் சாக இல்லை, குண்டு பட்டுத்தான் செத்திருக்கிறான். அகோரமான கிளஸ்டர் குண்டுகள் பட்டு செத்திருக்கிறான். ஆனால் பட்டினியால சாகையில் இறுதி நாள் வரைக்கும் கஞ்சி காய்ச்சி குடித்திருக்கிறார்கள். ஆம், அதான் தற்சார்பு பொருளாதாரம். அந்த வகையில் இன்றைக்கு தற்சார்பு பொருளாதாரம் இல்லாத நாடுகள், பெரிய நாடுகள் பொருளாதாரத்தை இருக்குகின்ற பொழுது அடி வாங்குகின்றன, பட்டினிக்கு போகின்றன, சுய உற்பத்தி இல்லாமல் மொழி பிதுங்கி தவிக்கின்றன. அந்த நிலைதான் இன்றைக்கு கியூபாவிற்கு. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பேசிக்கொண்டு விடுதலையை பெற்றுக்கொண்ட பிடல் காஸ்ட்ரோ தலைமையிலான இந்த கியூப அரசு வந்து தனியே சுற்றுலாத்துறையை மட்டும்தான், மற்றது சரி கரும்பு ஏற்றுமதிகளை மட்டும்தான் நம்பி இருந்திருக்கிறது. ஆனால் புதிய தொழில் வளங்களை, புதிய தொழில் முயற்சியாண்மைகளை உருவாக்கி மேலெழுந்து தற்சார்பு பொருளாதாரத்தை மேலெழும்பாமல் வைத்திருந்ததன் இலக்குத்தான் இப்பொழுது ஒரு சிறிய பொருளாதார எரிபொருளை கொடுக்காம விட்டாலே இவ்வளவு துறைகள் படுத்து போயிருக்கிறது. உணவில்லை, பஞ்சம், கரண்ட் இல்லை, பள்ளிகள் இழுத்து மூடப்பட்டிருக்கு, சுகாதாரங்கள் இல்லை, மருந்து இல்லை, இப்படி மருத்துவ பிரச்சனை என்று செயற்கை போர் இல்லை, இந்த வெடிகுண்டும் படிக்கல, துவக்கு சனமும் படிக்கல, யாரும் படையெடுக்கல. ஆனா பாருங்க, இடிபொருள் என்ற உண்ட நிப்பாட்டினத்தால, ஒரு பொருளாதார தடை இருக்கத்தால எப்படி ஒரு அரச கவிழ்க்கிறதுக்கு சூட்சிமம் நவீன உலகம் இயங்கி கொண்டிருக்கின்ற பாருங்க. என்றாலும் அமெரிக்க சார்பு மேலைத்தைய கொள்கை எடுக்கிற கனடா இந்த வகையில் உடனடியாக முதலும் வந்து காசாவுக்கு அனுப்பியிருந்தது பல உணவு பொதி பண்டங்களை. அதுபோல மனிதாபிமான உதவியாக இதை உடனடியாக நேசக்கரம் நீட்டி இந்த $8 மில்லியன் விடுவித்திருக்கின்றதை நாங்கள் வரவேற்க வேண்டும். கனேடியர்களாக எல்லோருமே பெருமை கொள்ள வேண்டும். இக்கட்டான அருகில் இருக்கிற நாடு பசி பட்டினியால பிள்ளைகள் மடிந்து கொண்டிருக்க அதை வேடிக்கை பார்க்காம உடனடியாக இவ்வளவு பெரிய பாரிய நிதியை விடுவிச்சது நாங்கள் வரவேற்கணும். இதை முன்மாதிரியாக கொண்டு வேறு நாடுகளுமே வருவார்கள், உள்ளுக்கு கொண்டே உதவி பண்டங்கள், பொருட்கள் மற்றது மருந்துகளை கொடுப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடவில்லை. உறவுகளை நல்ல விஷயங்களை பகிர்வோம், நல்லவற்றை வந்து நினைப்போம், நலமோடு வாழுவோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். தவறாமல் யூடியூப் தளத்துக்குள்ள போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திற்கு மணியை பிடி தாட்டி விட்டால் மேலும் மணியான தகவல்களை அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.